வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா அம்மாட்ட முத்தும் மீனாவும் போய் பேசுகிறாங்க. அத்தைங்க பாருங்கள், சீதாவை வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான். அவர் ரொம்ப நல்ல பையனாக தெரியுதார். நம்ம வீட்டினுடைய உண்மை நிலை தெரிஞ்சு வந்து பொண்ணு கேட்குறாரு. அதுபோக மாப்பிள்ளையை சீதாவுக்கும் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படிங்கிற. அத்தை, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இல்லை கோபப்படாதீங்க. சீதாவை வேலை பார்க்குற இடத்துல அவர் பார்த்துருக்குறாரு. அவரும் அங்கே தான் வேலை பார்க்காரு. பிடிச்ச உடனே சீதாட்ட போய் கேட்டிருப்பார் போல், ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு கல்யாணத்துக்கு எதுவும் மாப்பிள்ளை எதுவும் பார்த்துட்ருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. எதனாலும் எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் எங்கள் வீட்டில் தான், அவங்க பேசுகிறது தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்மகிட்ட வந்து பேச வந்துருப்பாங்க போல். பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார், எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு. நானும் விசாரிச்சிருந்தேன். மற்றபடி ரொம்ப தங்கமான பையனாக தான் தெரியுது அவருடைய அணுகுமுறை. மீனாட்ட பேச வந்திருக்காரு. நான் தான் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே கை வச்சிட்டேன். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஆமாத்த, மீனா பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பா போல், பின்னாடியே பைக்கில் பேச வந்திருப்பார் போலுக்கு. அது தெரியாத மீனா யாரோ என் பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கும் மனசு கேட்கல. அப்போ அங்கங்கே கேமராவை செக் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு பதிவில் ஒரு முகம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு பூராமே டிரைவர் தானே, அவங்களுக்கு தெரியுமில்ல, அங்கே எங்கே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே அதை ஃபார்வேர்ட் பண்ணேன் அந்த வீடியோவை. அந்த ஆளை கண்டுபிடிச்சவன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னாங்க. சொன்ன உடனே எங்கள் ஸ்டாண்டில் தூக்கிட்டு போய் வெளுன்னு வெளுத்துட்டு மீனா வர சொல்லும் போது தான் உண்மையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் சீதாவை கல்யாணம் முடிக்கலான்னு நினைக்கிறேன், அது சம்மந்தமாக அவங்க வீட்டில் பேசணும், எங்கள் வீட்டில் பெரிய ஆட்கள் இல்லை, அப்பா அம்மா இல்லை, அதனால தான் நானே பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு த அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ள உண்மையிலே அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அப்படி தான் சொல்கிறாரு, விசாரித்து பார்த்துருவோம் த. அப்பா அம்மா இல்லாத பையனுக்கு நம்ம வந்து பொண்ணை கொடுத்தோம்னா கண்டிப்பாக தாய் மாதிரியே பார்த்துப்பான், நல்லா வச்சுப்பான் த அப்படிங்கிறாங்க. ஆமாம் மருமகனே, நம்மளுக்கு வந்து உறவு இருக்குது, பணம் இல்லை, அந்த தம்பிகிட்ட எல்லாம் இருக்குது, உறவு இல்லை, அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத, நான் பையனையும் விசாரிச்சிடுறேன், என்ன எப்படி என்ன வரணும்னு விசாரிச்சிடறேன். விசாரித்த பின்னாடி உங்களுக்கு விருப்பம் தானே. சீதா வந்து நம்மகிட்ட கேட்க சொல்லிட்டான். சீதாவுக்கும் அப்போ பிடிச்ச மாதிரி தான். நம்ம வந்து சீதாட்ட கேட்கனா கேட்டுக்கிடுவோம், அவ்வளோதானே அனுப்பிவிட்ருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இதில் வேறு ஒன்றும் பிரச்சனை வராத அப்படிங்கிறான். அத்தை, சத்யா பிரச்சனை இப்போ நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லுதீங்க, சத்யா பிரச்சனையை பற்றி தெரிஞ்சே தான் வந்திருக்கிறாரு, சரியா? அப்படியும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் ஒரு மாதிரி போனாங்கன்னா அதுக்காண்டி இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க? அது போக திரும்பி வந்தாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் அப்படின்லாம் பேசுகிறாரு. நல்ல பையனாக தான் இருக்குது. என்ன ஒன்று, அவருக்கு போகிறவருக்கும் வைத்தியம் பண்ணுவார். இப்போ அவருக்கு நான் வைத்தியம் பண்ண ஒரு இடத்துல விட்டு வந்திருக்கேன். சரித்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டாக்டரை போய் பார்க்காங்க. தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, அண்ணா வந்து கொஞ்சம் தவறுதலாக நடந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கும் அணுகுமுறை தவறாக போயிடுச்சு, கம்யூனிகேஷன் வேறு மாதிரி ஆகிப்போச்சு, இல்லைன்னா நீங்கள் என்ன இப்படி நடத்திருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது எங்கள் வீட்டில் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு, அது சம்மந்தமாக வேறு எதாவது பேசணுன்னா நான் யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. ஐயா, எங்கள் வீட்டில் வேறு யாரும் கிடையாது, எங்கள் தூரத்து உறவு முறையில் மாமா ஒரு ஆள் இருக்கார், அவர் வேணால் வர சொல்கிறேன், வேணால் பேசுங்க, அவரும் இங்கே இல்லை, தஞ்சாவூரில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சென்னையில் இல்லையோ அப்படிங்கிறாங்க. சென்னையில் இல்லை, எங்களுக்கு பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி, வர சொல்லுங்கள் தம்பி, பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ மீனாட்ட முத்து சொல்கிறாரு, மீனா, அந்த பையன் தான் குடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவரை பற்றி நம்ம விசாரிக்க தான் செய்யணும். ஏன்னு கேட்டால் சீதா வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சிட்டான். எனக்கு ஒன்றுனா எங்கள் மாமாவும் எங்கள் அக்கா எங்கள் ஃபேமிலி தான்ட்டா, அப்போ கூடுதலான பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது, அதனால் விசாரிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க விசாரிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த தம்பி வந்து தங்கியிருக்க வீட்டை சுற்றி விசாரிச்சிருவோம். எங்கே அதை விசாரித்தா அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம், நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முன்னாடி ப்ராப்பராக விசாரித்து தான் கொடுக்க முடியும், நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, கண்டிப்பாக பதவி இருக்குது, படிப்பு இருக்குது, வசதி இருக்குன்னு நம்ம செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவர் தங்கியிருக்க வீட்டு பக்கத்தில் விசாரிக்கார். அந்த டாக்டர் தம்பி ரொம்ப தங்கமான பையன், வைத்தியம் பார்க்க போனாலும் நல்லா அன்பாக பேசுவார், மற்றபடி எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்துக்கு ரொம்ப சந்தோஷம், மீனாவுக்குமே பயங்கர சந்தோஷம். எங்கே விசாரிக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த தம்பியை நல்லா சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ போகும்போது இந்த தாத்தாவும் பாட்டியும் நடந்து போயிட்டுருக்காங்க சாப்பிட. மீனாவும் முத்து வந்து இந்த மாப்பிள்ளை விசாரிக்க இந்த கதையெல்லாம் மறந்துட்டாங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு. அப்போ எங்கே தாத்தாவுக்கு மாட்டிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலங்க அப்படிங்கிறாங்க. தாத்தா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, வாங்க, முத்துங்க வாங்க, எங்கே போய்ட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க.
ஒரு வேலையை அலைஞ்சிட்டோம், தாத்தா பாட்டி ஏறுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் அவங்க காரில் ஏறணுன்னா யாரும் ஏற மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் ஏறுதாங்க ஏறலை, நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் எப்பவும் சாப்பாடு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தோம், நேரம் ஆயிடுச்சு. மீனா சாப்பாடு கொண்டு வந்தாலும் நான் கடையில் வாங்கினாலும் வீணாக போயிருமேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி அப்போ மீனாவுக்கும் முத்துக்கும் ஏதோ வேலை ஆகிட்டு போலுக்கு அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கடைக்கு சாப்பிட போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறோம். தாத்தா நானும் மறந்துட்டேன், மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் இவங்க எல்லோரும் போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிக்காங்க. ஏன் முழிக்கிறீங்க அப்படிங்கல, அந்த தாத்தாவும் பாட்டி வராங்களே அப்படிங்கிறீங்க, அவங்க தாத்தா பாட்டி வந்து சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை வந்தவங்களாம் டீசெண்டாக இருக்காங்க, அவங்க ஒரு மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க மனுஷன் மதிங்க, இந்த ஹோட்டல்லே வேண்டாம் தாத்தா வாங்க தாத்தான்னு சொல்லிட்டு நேராக காரில் கொண்டு வச்சுட்டு தாத்தா இருங்க அப்படிங்கிறாங்க. அதான் தம்பி நான் வரல, வெளியே இருந்தே தான் நான் வாசல்லேருந்தே தான் கேட்பேன், நீங்கள் உள்ளே சாப்பிட கூப்பிட்டோன்னு வந்துட்டு தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் சாப்பிட வேண்டிய காரில் உட்காந்து சாப்பிடுங்கன்ட்டு காரிலே சாப்பிட வைக்காரு. முத்து ஓங்கோணம் யாருக்குமே வராது, எல்லோரும் பார்த்து என்னென்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் காருக்குள்ளேயும் ஏற்றி கடைக்கும் கூட்டி போகிறீங்க, அந்த கடையில் சரியாக நடத்தலைன்னு நீங்களே பார்சல் வாங்கி வந்து காருக்குள்ளே சாப்பிடுவீங்க, இந்த குணம் யாருக்கும் வராது அப்படிங்கிறாங்க. தாத்தா ஒன்றுமில்ல, மீனாவோட தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம், அதை விசாரிக்கிறதுக்கு அது சந்தோஷமாக பேசுறதுக்கு அலைஞ்சிட்டோம், அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க தாத்தா, உங்களுக்கு அதான் சாப்பாடு கொண்டு வர முடியல, உங்கள் மன கஷ்டத்துக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு பேரம்பேத்தி கிடச்சிட்டாங்க சந்தோஷத்தில் இருக்கோம்னா அது நீங்கள் உங்கள் 2 பேரால் தான். முத்து தம்பி இன்னொன்று சொல்லணும், நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து செருப்பு வந்து தைச்சிச்சு. சரிம்மா அப்படிங்கிறாங்க. செருப்பு தைச்சிச்சா அவங்க ஒரு ஆட்டோ வர சொல்லி கிளம்பி போனாங்க, செல்லு கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்காங்க. பார்த்தோன்னே இது நம்ம செல்லா அப்படின்னு சொல்லி, பாட்டி இது செல்லை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி முத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீனா இந்த செல்லு உனக்கு தெரியுதா அப்படிங்க, இது உங்கள் செல்லு தானே அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறேன், இது உங்கள் செல்லா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, இதை காணாமல் தான் தேடி அலைஞ்சிட்டு கிடக்கேன், இதிலேருந்து ஒரு வீடியோ வந்து போய் தான் இவன் தம்பியை வந்து என்னெல்லாமோ உலகம் பேசிட்டு என்னெல்லாமோ நடந்துட்டு அப்படிங்கிறாங்க. இல்லையப்பா அந்த செல்லு அந்த பிள்ளைகிட்ட இருந்தால் விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி அந்த பிள்ளை யாருன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. தெரியலையப்பா நாள் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. தாத்தா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு கண் ஒழுங்காக பிடிபடலைப்பா பேராண்டி, இதை கவனிக்கலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, இந்த செல்லுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோவும் எங்கள் அம்மா ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதான் உங்கள் அப்பா அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்லை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னே கிரிஷ், வித்யா, ரோஹிணி 3 பேரும் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு முத்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. மீனா நம்ம செல்லில் எப்படி ரோஹிணி வித்யா ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க. பாட்டி இந்த 2 பேரையும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. முத்து இந்த பொண்ணு தான் வந்து எங்கிட்ட செருப்பு தைச்சிட்டு தான் செல்லை கீழே போட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கும் முத்துக்கும் பயங்கர ஷாக்கு. வித்யாவா செல் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. மீனா என்ன இவங்க வித்யாவா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நான் நல்லா பார்த்தேன், இந்த பொண்ணு தான் வந்துச்சு சரியா, இன்றைக்கி செல்லை போடும்போது கூட இதே சுடிதார் தான் போட்டுருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்து உண்மையில் தான் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்து பார்க்காங்க. கிறிஷ் பாட்டி கூடயும் ரோகிணியும் வித்யாவும் எல்லாம் 3 பேருமே 4 பேருமே எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்ன மீனா நம்ம செல்லு காணாமல் போச்சு, வீடியோ வைரல் ஆகிடுச்சு, இப்போ இவங்க ஃபோட்டோலாம் இருக்க எப்படி அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கும் அதுதாங்க ஒன்றும் புரியலை. அப்போ இவங்க தான் செல்லு இருக்குன்னா எப்படிங்க வீடியோ வந்து நெட்டில் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. முத்து இந்த செல்லு அப்போ உன் செல்லு தானா அப்படிங்கிறாங்க. பாட்டி இங்கே பாருங்கள் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு. ஆமாம் அப்படிங்க, எல்லாமே எங்கள் ஃபோட்டோ தான் பாட்டி, இதில் கொஞ்சம் அந்த பொண்ணு ஃபோனை கீழே போட்டுன்னு சொன்னீங்களா, அந்த பிள்ளை ஃபோட்டோ எடுத்துருக்கு, அதான் கீழே விழுந்துருக்கு, இந்த செல்லு நல்ல நேரம் தான் கிடச்சிருக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க. முத்து இந்த செல்லை அந்த பிள்ளைகிட்ட எப்படி கொடுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள் செல்லே உங்கள்கிட்ட கிடைக்கிற மாதிரி நடந்துட்டு, எங்களுக்கு பல உபகாரம் பண்ணியிருக்கீங்க, எங்களால் முடிஞ்ச சின்ன உபகாரமாவது உங்கள் செல்லையாவது கிடைக்கிற மாதிரி பண்ணமே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, பாட்டி செல்லு கிடச்சதில் சந்தோஷப்படவா இல்லைன்னா இதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியல, இந்த கிறிஷுங்கிற பையன் தான் இந்த சின்ன பையன் பாட்டி, இந்த பையனை நாங்கள் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஏன்னா யாரும் இல்லை, அந்த பாட்டிக்கும் வயசாகி போச்சு, உடம்பு சரியில்லைங்கும் போது நம்ம எடுத்து வளர்த்துருவோமா அப்படிங்கிற மனநிலையில் அவங்க பாட்டிக்கு எங்களை சமீப காலமாக சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அது யாரோ சொல்லி பேசுகிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி ரோஹிணியும் அவள் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க.
இவங்க தான் சொல்லி எங்கிட்ட இப்படி ஆக்கியிருப்பாங்களா, இல்லை இவங்களுக்குள்ளே என்ன உறவு, இதில் என்ன மர்மம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாரு. மீனா, முத்து தம்பி ரொம்ப குழம்புறாங்க, என்னென்னு கேளுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, எனக்கே ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டியை விட்டுட்டு நம்ம இதுக்கு அடுத்தாப்புல என்ன செய்யணும்னு யோசிக்கலாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு விட்டுட்டு, தாத்தா போயிட்டு வரோம், சரி மத்து பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. அதனால் காரை கொண்டு நேராக மீனா அம்மா பூ கட்டுவாங்கள்ல அந்த கோயில் முன்னாடி விட்டுட்டு ஓரமாக நிற்காங்க. இதை பார்த்துட்டு மீனா அம்மா, ஏன் என்ன மீனா இங்கே வந்து நிற்கீங்க, எங்களாம்மா போனீங்க இப்போ இங்கே வந்து நிற்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளையை பற்றி விசாரித்தா நல்ல பெண் தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தாத்தாவும் பாட்டிட்டு நாங்கள் பேசுவோம்லம்மா அப்படிங்கிறேன். ஆமாம், நீ கூட சாப்பாடு கொண்டு கொடுப்பிய, நீ கொடுக்காம விட்டுருப்பல்லாம், இன்றைக்கி இந்த கதையை அடைஞ்சிருக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க கடையில் சாப்பிட போனாங்க, பார்த்துட்டோம், நாங்களே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம். அவங்ககிட்ட தான் என் வீட்டுக்கார் செல்லு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, மாப்பிள்ளையோட செல்லு தொலைஞ்சிருச்சு வச்சிருச்சுன்னு சொன்னேன், இப்போ அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த செல்லை எடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதான் என்ன செய்யறேன்னு தெரில, ரொம்ப குழப்பமாக இருக்குது. இவர் வேறு ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்து வச்சுருக்காரு, அதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கார தகவல் சொல்லணும் முன்னாடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதான் என்ன பண்ணுறது, எடுத்தாலும் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணணும் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. யார்டி எடுத்தது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, செல்லை வந்து ரோகிணியோ வித்யாவோ இருந்து 2 பேரில் தான் யாராவது எடுத்துருக்கணும், ஆனால் வித்யா கையில் தான் செல்லு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வித்யானா அந்த ரோகிணி கூட ஒரு பொண்ணு வருமா, அந்த பொண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த கல்யாணம் முடியாத பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை செல் எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதான் ஒன்றும் புரியலம்மா. தம்பி வீடியோ வந்து என் வீட்டுக்கார செல்லில் தான் இருந்திருக்கு, வீடியோ வைரலாக இருக்குது. அப்போது இந்த வித்யாவோ ரோகிணி இதனமாக பண்ணியிருக்கணும், அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. என் வீட்டுக்கார் பயங்கர சிந்தனையாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுதாங்க. இங்கே முத்து சிந்தனை எங்கள் வேற எங்கேயோ இருக்குது. இன்னும் மாப்பிள்ளை அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை, மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லணும் அத்தை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டு நீ கவனிக்கல மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் நல்லாவே நினச்சேன், என் செல்லு வந்து மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை, வீட்டில் இருந்தால் யாராவது எடுத்துருக்கணும், இந்த பார்லர் அம்மாவும் வித்யாவும் தான் திருதுன்னு முழிச்சாங்க, அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அந்த வித்யாவில் உத்து பாக்குன்னு மீனாட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அந்த மீனா சொன்னா. ஆனால் இப்போ வந்து வித்யா தான் செல்லை கையில் வச்சுருக்கா, இதெல்லாம் நடந்திருக்கு, அது போகங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கிறிஷு கூட சேர்ந்து வித்யாவும் ரோகிணியும் அவங்க அம்மாவும் செல்ஃபி எடுத்திருக்காங்க. எல்லாருமே சிரித்த முகமாக இருக்காங்க. பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது. இது வந்து அவங்க வீடும் கிடையாது, யார் வீடு கிடையாது. முன்னாடி பார்க்கும்போது ரோகிணி இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இந்த கிறிஸ்துவோட பாட்டி வீடு கிடையாது இது. அப்போ இது வேறு எங்கேயோ. இவங்க 3 பேரும் எப்படி நேற்று டேட்டில் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, செல்ஃபியில் டேட்டு கூட இருக்குது பாருங்கள், நேற்று டேட்டில் இருக்குது. நேற்று தேதியில் வந்து என் உறவினர் வீட்டில் இருக்கேன்னு என் அம்மா சொல்லிச்சு, கிறிஸ்டோட பாட்டி. நான் ஃபோன் அடித்தேன், ஆனால் இன்றைக்கி இந்த செல்லு கிடைக்கிது, நான் டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ அந்த ரோகிணிக்கும் கிறிஸ்டோட பாட்டிக்கும் கிறிஸ்டுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியலை. என் உறவினர் வீட்டில் இருக்காங்க. மீனா, உனக்கு நல்லாவே தெரியுங்களா, வித்யா வீட்டுக்கு போயிருப்பலாம், அந்த பேக்ரவுண்டு இது இப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க, வித்யா வீட்டுக்கு நீங்கள் தான் வந்தீங்களே, அப்படியா இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வீடு எங்கே, இந்த சேர் பெஞ்செல்லாம் வந்து நம்ம கிறிஷ் வீட்டில் பார்த்தது, அந்த டேபிள் பெஞ்செல்லாம் நம்ம கிறிஷ் வீட்டில் பார்த்தது, அதே டேபிள் பெஞ்சு எல்லாமே எங்கே இருக்குது, இன்னொரு இடத்துல பேக்ரவுண்டு காட்டுது. இப்போ நம்ம இது சம்மந்தமாக விசாரிக்கணும் மீனா, உடனே கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கேங்க மீனா, மணி 5 தான் ஆச்சு, வா நம்ம கிளம்புவோம் அப்படின்றத நாங்கள் ஒரு அவசரமாக ஒரு வேலையாக போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு நேராக குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பக்கத்து வீட்டிலலாம் கேட்குறாங்க, இவங்க உண்மையிலே கிறிஷ் பாட்டி இங்கே தான் இருக்காங்களா போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே 2-3 பேர் தெரியல தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு ஆள் சொல்லுது, ஆமாப்பா, வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலை, அவங்களோட பொண்ணு வந்துச்சு ஏற்றையில் ஏற்றினாங்க, எங்கே மெட்ராஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் தெரிலப்பா, எங்கே இருக்காங்கன்னு யார் இருக்காங்கன்னு தெரில. அவங்க அந்தளவுக்கு யார்ட்டையும் உள்ளதை சொல்லலைப்பா. அந்த பொண்ணு எங்கள் அம்மா போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் பொருளை பூரா ஏற்றிட்டாங்க. பொருளை ஏற்றிட்டு எப்படி வருவாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. சரி, நம்ம ரொம்ப க்ளோஸாக இல்லாத ஆள்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுன்னு கேட்கலப்பா. ஆனால் வந்து அவங்க வீட்டை காலி பண்ணி போன மாதிரி தான் இருக்கப்பா, 2-3 நாள் ஆச்சு அவங்க போய் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, மீனா, அப்போ எல்லாம் சரியாக தானே வருது, நான் இங்கே நின்று தான் கேட்டேன், கேட்கும் போது அதே நாளில் தான் எங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ரோகிணியும் வித்யாவும். அப்போது கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு ரோகிணிக்கும் வித்யாவுக்கும் தெரியும்.
ஏன் சொல்லி இவங்ககிட்ட இப்படி போய் இந்த வீடியோ ஆச்சு எல்லாமே விட கிடைக்கணும்னா நம்மளுக்கு வந்து வித்தியாவை தூக்குனா தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, வித்யா எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும். ஏங்க அவன் வீடு தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம வித்யாட்ட போவோம்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வித்யா வீடு அடைச்சிக்கிட்டது. அப்போ பக்கத்தில் கேட்குறாங்க, வித்யாவை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. வித்யா நேரத்துலேருந்து இந்த வீட்டில் இல்லை போ, அவங்க ஊருக்கு போயிருக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க. ஊர் எங்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஊர்லாம் தெரியாது தம்பி, ஊர் எங்கேயோ ஒரு கிராமம். அந்த பிள்ளை இங்கே தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அவங்க அம்மா கொஞ்சம் வயசான நாள் வரும் போகும் பார்க்கும் போவாங்க. ஆனால் இந்த பிள்ளை இங்கே தான் இருக்கும், பெரும்பாலும் அங்கே போகாது. இப்போ ஊருக்கு போகிறேன்ட்டு போச்சு. சரி ரைட்டு, குடும்பத்து மேலே பாசம் வந்துட்டு போல், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எந்த ஊர்னு எப்படி விசாரிக்கணும் ஒன்றும் புரியலையே. ரோகிணிட்டையும் கேட்க முடியாது. ஆனால் ரோகிணிக்கும் இந்த கிறிஸ்டுக்கும் பாட்டிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தலை வெடித்த மாதிரி ஆகுது. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மீனா அப்படிங்கிற என்ன அப்படி வித்யா ஆஃபீஸுக்கு போவோமா அப்படிங்கிற. ஏங்க மணி எத்தனை தெரியுமா, 6 மணி ஆக போகுதுங்க அப்படிங்கிறாங்க. வா மீனா, அங்கே அவங்க வந்து 2 டியூட்டி பார்ப்பாங்க, பகலும் நைட்டு. அதை பற்றி விசாரிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தான் கம்பெனி போகிறாங்க. வாட்ச்மேன் உள்ள விட மாட்டுறாங்க. ஐயா அந்த வித்யாவை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், எல்லாருக்குமே ஐடி நம்பர் தான், நம்பர் சொல்லி தான் தெரியும், பேர்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஐயா நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அந்த பொண்ணை தெரியுமான்னு பாருங்கள் அப்படி காமிக்கிறாங்க. ஆமாம் இங்கே தான் வேலை பார்க்காங்க அந்த பொண்ணு, வேலைக்கு வந்து 2 நாள் இருக்குமே, வரலையே 2 நாளா அப்படிங்கிறாங்க. சார் அவங்க அட்ரஸ் தெரியணும் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் யார் முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படி. சொந்தக்காரங்கன்னா அவங்க அட்ரஸ் தெரியாது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்க தாங்க, எங்கள் வீட்டு போக தான் இருந்துச்சு. அவங்க பூர்வீக கிராமம் வந்து எனக்கு நான் முன்னாடி போயிருக்கேன், இப்போ போகலை. அந்த அட்ரஸ்ஸு அந்த கிராமமா பக்கத்து கிராமம்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் கேட்குற பாணியும் சரியில்லை, உங்களால் வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வராது சார் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொன்னோம்னு மாரியப்பண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த அட்ரஸை நாசுக்காக கேளுங்க, நீங்கள் கேட்குறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்ட்டு போகிறாங்க. மாரியப்பண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. மாரியப்பண்ணன் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு. அந்த பொண்ணு ஊர் வந்து குமரிபாளையம் பக்கத்தில் இந்த ஊர் அப்படின்னு சொல்லுதாங்க. இதை சொன்ன உடனே ரொம்பவே ஷாக்காக, குமரிபாளையம் ரோகிணியோட அம்மாவுக்கு, இந்த பிள்ளைக்கு குமரிபாளையத்துக்கு பக்கத்து ஊர் தங்கச்சிபாளையம் இவங்க ஊரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்காகிறாரு. மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னு பார்த்து நம்ம இது பண்ணோம்ல, இப்போ இன்னொரு குழு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன குழு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கிறிஷோட பாட்டி ஊரும் வித்யா ஊரும் பக்கத்து ஊர், அது எப்படி அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க பக்கத்து ஊரில் தான் தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் குழப்பமாக இருக்குது, நீ வா நம்ம போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அன்டைம் ஆயிடுச்சு, இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. மீனா இது விட கிடச்சே ஆகணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை, சரிதானா? அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கால் பண்ணுறாங்கப்பா, ஒரு வேலையை அலைஞ்சிட்ருக்கேன்ப்பா, நானும் மீனாவும் இன்றைக்கி வரமாட்டேன்ப்பா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம கிராமத்து பக்கத்தில் தான்ப்பா போகிறோம், நைட்டு நம்ம பாட்டி வீட்டில் தங்கிட்டு காலைல வந்துடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. அப்பா நீ சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. நீ எங்கேப்பா இருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஸ்கூலில் வேலைக்கு செஞ்சுருக்கோம்னடா, அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல வந்துட்டு இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்த சொல்கிறாங்க. இப்போ நானும் அந்த வழியாக தான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே நம்ம நடந்து போயிட்டுருக்காங்க. அப்பா யாருப்பா வீட்டில் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற போக்கில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன்ட்டு, அப்பா அதில் ஒன்றும் சாப்பாடு இருக்குது, சாப்பிடு, டயத்துக்கு மாத்திரை போட்டிருப்பா அப்படிங்கிறாங்க. எங்கடா போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்பா நான் எல்லாமே வந்து சொல்கிறேன், எனக்கு விட கிடைக்காம அலையிறேன்ப்பா, ஆனால் நைட்டு தூங்குறது நான் பாட்டி வீட்டில் வந்தோம்னா நீ கொல்லக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. மாமா எனக்குமே ஒன்றும் புரியலை, இவர் ஒரு குழப்பமாக இருக்கிறாரு, அதுக்கு ஒரு மனநிலை நாங்கள் தெளிவாகிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா நீங்கள் 2 பேரும் ஏதாவது செய்வீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கீங்க, அந்த விஷயம் தெளிவான பிறகு மாமாட்ட சொல்லுங்கள், போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கார் எடுத்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை பார்சலோட வீட்டுக்குள்ள வந்தோன்னே, விஜயா என்னங்க உங்களுக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வரீங்க, இந்த முத்து மீனாவும் ஊராக சுற்றிட்டு அலைதாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க ஊராக சுற்ற அளவுக்கு பொறுப்பற்றவங்க கிடையாது, இல்லைன்னா பார்க்கில் போய் தூங்குறது அளவுக்கு சோம்பேறிகளும் கிடையாது, நல்ல உழைப்பாளிகள். அவங்க ஒரு கதையாக போயிருக்காங்க, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில் போய் நைட்டு தூங்கிட்டு காலையில் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே தூங்குறதுக்கு இடம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ எத்தனை ரூம் கட்டி வச்சுருக்க முத்துக்கு மீனாகும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நைட்டு சமைக்கலைங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் நீங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் வாங்கலை, என் பையன் முத்து நான் பட்னியாக கிடக்கூடாது, டயத்துக்கு மாத்திரையும் சாப்பிட்ணும், அப்பா சாப்பாடு சாப்பிட்ணும், அக்கறையில் வாங்கி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டேபிளில் வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு. இவர் என்ன இப்படி சொல்லுதாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி இந்த மீனா எங்கே போயிட்டாமா அப்படிங்கிறாங்க. தெரில ஆண்டி அப்படிங்கிறாங்க.
நைட்டு சமைக்காமல் போயிட்டா, அவள் எங்கேயும் போகிறா, என்னவும் செஞ்சுட்டு போகிறா, நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் சமைக்காமல் போயிட்டாலாம்மா, நம்ம எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆண்டி சமைக்கலையா, எனக்கு வேறு வயிறு பசிக்கே அப்படிங்கிறாங்கம்மா. எனக்கு வேறு சரியான பசிமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்துடுறாங்க. ரவி வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளுக்கு வராங்க. டைனிங் டேபிளில் ஒரு பார்சல் மட்டும்தான் இருக்குது. என்ன ரவி ஒரே ஒரு பார்சல் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. தெரில அம்மா அண்ணி சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணி எங்கடா அங்கே இருக்கா, அவள் சவரியத்தை தான் ஆடுதா, இவன் வேறு பூக்கடை வச்சுருக்கான், அங்கே வச்சு கொடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு அவன் நடமாடம் பூக்கடைன்னா. நேற்று ஒருத்தன் முன்னாடியில் இருந்தான்னா இன்றைக்கி 2 பேரையும் ஆளாக்காங்களோ, என்ன தான் பண்ணுதாங்களோ எது தான் பண்ணுதாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத விஜயா, அவங்க 2 பேரும் ஒரு பர்சனலாக ஒரு வேலைக்கு போயிருக்காங்க, வந்து சொல்லுதான் இருக்காங்க, சொல்லுவாங்க சரிதானா. நைட்டு சமையல் நீ சமைச்சிக்கோங்க, 3 பேர் இருக்கீல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், நான் சமைக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ரவி நீங்கள் எல்லோரும் சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது மனோஜ் அண்ணாமலை பார்த்துக்கிறாரு. எல்லாத்துக்கும் ரவி சமைக்க வேண்டாம்னு அவன் வீட்டம்மா சொல்கிறாங்க, ஆனால் மீனா சமைக்க வேண்டாம்னு யாருமே சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ மனோஜ் சொல்கிறார், ஏம்மா நம்ம 3 பேருக்கு மட்டும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறேன், ரவி நீ உன் ஒய்ஃபுக்கு ஆர்டர் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, நம்ம பண்ணிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் கூட சாப்பிட்டுலாம், பைக்காக இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் அங்கே கடையில் சாப்பிட போயிடுறாங்க. மனோஜ் ஆர்டர் பண்ணி ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி 3 பேர் சாப்பிட்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா இன்றைக்கி 1500 வேஸ்ட்டு செலவுமா, அந்த மீனாவை செலவழித்து விட்டா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலைட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த மீனா எங்கே போனாலும் சமைச்சு வச்சுட்டு போகலாம்லாங்க அப்படிங்கிற. அந்த வீட்டில் அவனை வேலைக்கே இருக்கா, வேலைக்காரியா இல்லைல்ல, அவ்வளோ இந்த வீட்டு மருமக தான், அவளுக்கு ஒரு பர்சனல் தேவைக்கு போயிருக்காங்கன்னா அவங்க சமைக்காமல் இருப்பாங்க, அவள் சமைச்சு தரதே பெருசு, அவள் சமைக்காமல் போன தப்புன்னு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்றைக்கி 1200 மனோஜ் செலவு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் 1200 செலவுங்க, ஆனால் அந்த பிள்ளை சமைக்கிறதுனால 365 நாளும் அவனுக்கு என்னது 1200 மிச்சப்படுத்தியிருக்கான். அதுக்கு நீங்கள் யாராவது ஒரு பாராட்டியிருப்பீங்களா, இல்லை நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பியா? எதை வச்சாலும் அது சரி கிடையாது, இது சரி கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு மாமியாராக தான் நடந்துக்கிட்டேன், என்னைக்கு தாயாக நீ நடந்துக்கிட்ட சொல்லு. அந்த பிள்ளை ஒரு பர்சனல் தேவைக்கு எங்கேயும் போயிட்டு வருதுன்னா இரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுனாலும் இந்த மீனா குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இந்த குடும்பத்தை பற்றி நினைக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, எனக்கு எல்லா குடும்பமும் நான் ஒரே குடும்பமாக பார்க்கேன், நீ பார்க்க தவறுத, அதனால் உனக்கு அந்நியமாகப்படுது சரிதானா. மீனா மாதிரி ஒரு தங்கமான மருமகம் எதுவும் கிடைக்க மாட்டான். சரி உங்ககிட்ட பேசிய நேரத்தை வீணாக்குவானே, நீங்களாம் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சாப்பிட்டு மாத்திரையை போடுறாரு. சரி தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாரு. இவங்களும் கார் ஓட்டிக்கிட்டே முத்து மீனாவும் அங்கே போயிடுறாங்க. வித்யா ஊருக்கே போயிடுறாங்க. ஊரில் போய் வித்யான்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. வித்யான்னு யாருன்னு தெரியலன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கடையில் போய் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு, இந்த பொண்ணு தெரியுதா அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்க ஆள், ஓ இந்த பொண்ணா, காமாட்சி மோவா, காமாட்சிக்கா மோளைவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த பிள்ளை மெட்ராஸில் இருக்குல்ல, இந்த பிள்ளை எப்போமா தான் வரும், இப்போ தான் எம்மையை பார்க்க பாசத்தில் வந்திருக்கும் பொழுது, வீட்டில் தான் இருக்குது தம்பி, வீடு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க முத்து. மீனா ஒரு மாதிரி இருக்குது, எந்த பொண்ணையும் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை உடம்பு சரியில்லை அப்படியா, சரி சரி தம்பி ஒரு 3 தெருவு தள்ளி அதில் வந்து ஒரு பாக்கு மரம் அனுப்பும்போதுங்க, அதுதான் அவங்க வீடு என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அது 3 தெரு தள்ளியா, சரிங்க 4வது தெரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக 3 தெரு தள்ளி 4வது தெரு போகிறாங்க. பாக்கு மரம் இருக்குது. அப்போ அந்த வீட்டு முன்னாடி நிப்பாட்டுதாங்க. நிப்பாட்டினோடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க உள்ளே போய் கோவம் எதுவும் பட்டுறாதாங்க, சாப்பிட்டா பேசுங்க, அவங்க வீட்டுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு அவ்வளோ காண்டாக இருக்குது, செல்லு காணாமல் நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைஞ்சேன், அதுபோக சத்யா சம்பந்தமான வீடியோ வந்து அவன் என்ன பாடுபட்டான்னு உனக்கு தெரியும், நம்ம இதனால் எவ்வளோ கடன் பட்டோம், எங்கள் அம்மாட்ட நீ என்ன பேர்லாம் கெட்ட பேர் வாங்கினா எல்லாமே உனக்கு புரியும், எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு மீனா. ஆனாலும் அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்காத பிள்ளை, இங்கே அது அவள் தெரிஞ்ச தப்புக்கு இந்த வீட்டில் யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து வித்யாவை தனியாக பார்த்தா நான் கோவப்பட தான் செய்வேன், நீ வருத்தப்பட்டுக்கிடாத அப்படிங்கிறாங்க. தனியாக இருந்தால் நீ என்னன்னாலும் பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. வித்யா வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா கஷ்டப்பட்டு எந்திக்கிறாங்க. இல்லைம்மா நான் கதை திறக்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு வித்யா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீங்கள் எப்படிங்க, மீனா நீங்கள் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் வித்யா நீங்கள் தான் வர வச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா அம்மா என்னம்மா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எங்கே சும்மாருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வித்யா வந்தோம், அப்படியே உங்கள் வீடு இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி முத்து சமாளிக்கிறது. வாங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே குழப்பம், என்னென்னு தெரியலையே, முத்து மீனா கரெக்டாக எங்கள் வீடு எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்க, அது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே எது சாப்பிட்றீங்களா முத்து அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
காஃபி போடுறதுக்கு அவங்க அம்மா உள்ளே போகிறாங்க. முத்து எங்கள் அம்மா காஃபி நல்லா போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும் வித்யா, ஏன் செல் இப்படி வாங்கிட்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யாவுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. ஆஹா, மாட்டிக்கிட்டோம் போலயே, கீழே விழுந்த செல்லை வச்சு அந்த ஃபோட்டோ கிட்ட நாங்கள் செல்ஃபி எடுத்ததெல்லாம் பார்த்துதான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரிய வேண்டாம், இந்த செல்லில் எப்படி நீ செல்ஃபி எடுத்த அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் வித்யாவுக்கு வேர்த்து பூத்து ஊற்றுது. உடனே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. பாருங்கள் வித்யா, செல்லை காணலைன்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். யாருக்கிட்ட இந்த செல்லு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆதாரம் இருக்குது. சரிதானா? நீங்கள் செல்லை மிஸ் பண்ணும் போது பார்த்தவங்க இருக்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியும், உங்களை அடையாளம் காட்ட முடியும். இப்போ நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனால் நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யா கிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க அம்மா காய் போட்டு கொண்டு வராங்க. வித்யா ஒரு மாதிரி, என்ன வித்யா வேத்து பூத்து ஊற்றுது. ஓ, அங்கே ஏசியில் இருந்திருப்போம், அம்மா வீட்டில் ஏசியில் இன்னொன்று அப்படி இருக்கியோ, சரி நான் ஜன்னலை திறந்து விடுதேன் அப்படின்னா ஜன்னலை திறக்க போகுது. இப்போ ஜன்னலை திறந்து நான் சில்லுன்னு காற்று வரும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அம்மா நாங்கள் எல்லோரும் மொட்டை மாடியில் போய் பேசிகிட்டு இருக்கட்டுமா அப்படிங்கிற. அழகாக பேசுங்கப்பா அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடிக்கு போகிறாங்க. வித்யா இங்கே பாரு அப்படிங்கிறாங்க முத்து. நான் அவங்க அம்மா இருக்குன்னு சொல்லி தான் கோவப்படலை, நான் எவ்வளோ பெரிய கோவக்காரன்னு உனக்கே தெரியும். இந்த செல்லில் இருந்த வீடியோ எப்படி ஃபார்வர்ட் ஆச்சு, என்னாச்சு சொல்லு, இந்த செல்லு எப்படி கிடச்சி சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யாவுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்காங்க. பாரு வித்யா, வாயிலிருந்து வார்த்தை வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். இப்போ நீ எங்கே இருக்க ஏது இருக்குன்னு விசாரிச்சுவான் வீட்டுக்கு வர தெரிஞ்சு எனக்கு இதை கண்டுபிடிக்க எனக்கு கொள்ளாத நேரம் ஆகாது, பார்த்துக்கோ. அப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா விபரீதம் ஆகும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. முத்து தயவுசெய்து எதுவும் கோவப்பட்டுறாதீங்க, வருத்தப்பட்டுறாதீங்க. அந்த செல் எடுத்தது ரோஹிணி தான், நான் இல்லை. எடுக்கணும்னு நான் பலமுறை முயற்சி பண்ணேன், ஆனால் எடுக்க சொன்னது அவள் தான் அப்படிங்கிறாங்க. என் செல் எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. இல்லை, முத்து மீனாவும் இந்த வீட்டில் எனக்கு எதிராகவே இருக்காங்க, அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது தான் ரோஹிணியோட பிளானு. அதனால தான் அவங்க செல்லில் உள்ள வீடியோவை எப்படியாவது வைரல் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக அந்த சத்யா கெட்டவன், அவங்க அக்காவோ தங்கச்சி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிடுவாங்க அப்படின்னு ரோஹிணி நினச்சா அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் செல்லில் வீடியோ இருக்கிறது ரோஹிணிக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. முத்து என்கிட்ட இதை மட்டும் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க வித்யா. என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் முடிச்சு விடுதேன். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரிகிட்ட போய் ஃபோனை வச்சுருந்தது வித்யா தான், வித்யாட்ட எப்படி போச்சு, என் ஃபோனில் உள்ள வீடியோ எப்படி வைரல் ஆச்சு, அதை விசாரிங்க அப்படின்னு சொன்னால் நீ தான் உள்ளே போக பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யாவுக்கு ஒன்றும் ஓடலை. எங்கே எனக்கு தலை சுத்த மாதிரி இருக்கு மீனா அப்படிங்கிறாங்க. கீழே ஓடி போய் தண்ணி போட்டு வராங்க, கொடுக்குறாங்க. இன்னும் என்னாச்சுன்னா கீழேருந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றுமில்லம்மா அப்படின்னு சொல்லி முத்து சமாளிக்கிறாரு. உடனே இல்லை தண்ணி தாகமாக இருந்துச்சா, வித்யா தான் கேட்டா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. வித்யா தண்ணி குடிச்சிட்டு, முத்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தயவுசெய்து வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. எங்க அந்த பிள்ளை பயப்படுது, விடுங்க நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. இல்லை மீனா, எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. முத்து என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் இது சம்மந்தமாக கேட்கணுன்னா ரோஹிணிகிட்டே கேட்டுக்கிடுங்க, நான் சொல்லி அது நல்லா இருக்காது. நான் அவள்கிட்ட ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்துட்டேன், அவளை பற்றியோ அந்த சம்பவத்தை பற்றியோ நான் சொன்னால் நல்லா இருக்காது. ரோஹிணிகிட்டே நீ இதை கேளுங்க ப்ளீஸ், தயவுசெய்து என்னை போலீஸில் எதுவும் மாட்டி விட்றாதீங்க, என் வாழ்க்கை சங்கடமாக போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டால் சரி தான் வித்யா, சொல்லு இது எப்படி தெரியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீங்கள் மறுபடியும் தொலைச்சி கேட்குறீங்க, அதனால் நான் சொல்கிறேன். உங்கள் செல்லில் சத்யா களவாண்ட வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியும்னா சிட்டி சொன்னது தான் தெரியும். சிட்டிக்கிட்ட ரோஹிணி ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. சிட்டிக்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கு அந்த பொண்ணு, ஆனால் நல்ல பழக்கம். சிட்டிக்கும் உங்களுக்கும் ஆகாது. அதனால் சிட்டி அந்த வீடியோ எடுத்து வைரல் ஆக்குனீங்கன்னா முத்தியும் மீனாவும் அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அதுபோக சத்யாவும் பல பிரச்சனைகளை மாட்டி மறுபடியும் என்கிட்டே வேலைக்கு வந்துடுவான் அப்படின்னு தான் அந்த சிட்டி செய்ய சொன்னது. அதனால தான் ரோஹிணி செஞ்சா. ரோஹிணி இப்படி செஞ்சால் அவன்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வட்டியும் முதலும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணி பணத்துக்காக தான் அப்படி செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றி விடுறாங்க. ஓ, இதனால தான் அப்படி செஞ்சாளா, அவளை என்ன செய்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. முத்து தயவுசெய்து நான் சொன்னோன்னு வச்சுருன்னு சொல்லிடாதீங்க, நீங்கள் அந்த அதிகாரிட்ட போய் சொல்லிடுங்க உங்கள் செல்லு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. செல்லு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எங்கே இருக்குது ஆனால் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து வந்தால் நீங்களும் உள்ளதை சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம காலையிலே அதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வித்யா, உன் மேலே தப்பு இல்லை, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நேராக பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி ஒத்தியில் இருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி பார்க்குறாங்க, முத்து மீனாவும் நின்ற மாதிரி இருக்குது.
கனவு தான் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுங்க. பாட்டி கனவுல நினைவு தான், நாங்கள் 2 பேரும் உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என் முத்து மீனா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கன்னத்தை பிடிச்சி முத்துதாங்க. என் பேரனும் பேச்சு என்னை பார்க்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனாவும் குழப்பமாகவே இருக்குது. ரோகிணிகிட்ட போய் நம்ம கேட்டு விட தெரிஞ்சே ஆகணும், ரோகிணி எப்படி இப்படி செய்வா அப்படின்னு சொல்லி முத்துக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. விடிஞ்சோடனே பாட்டி 2 நாள் இருந்து போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி முக்கியமான வேலை சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து திடீர்னு எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறது காரணமும் சொல்லலை, திடீர்னு போகிறாங்க, என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பாட்டி எல்லா பிரச்சனையும் நான் வீட்டில் போய் ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பார்த்து சொல்லுவேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற பாட்டிக்கு ஒன்றும் புரியலடா அப்படிங்கிறாங்க பாட்டி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.